Good morning, all of you. Welcome you all. Present tense, past tense, future tense சொல்லி டென்சஸ் காலங்கள் 3 டென்சஸ் நம்ம படிச்சிட்டோம். இப்போ அந்த டென்சஸ்னுடைய வகைகள் 12 வகை இருக்கு. அதில் இப்போ நம்ம பார்க்க போறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். Simple present tense is used to describe habits, unchanging situations, general truths, and planned action. The simple present tense is easy to form. We all know verbs have forms. Those are simple present tense ங்கிறது describe habits, நம்முடைய பழக்க வழக்கங்களை விவரிக்கிற போது பயன்படுத்தலாம். Unchanging situations, மாறாத சூழ்நிலைகள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மாறாது, வழக்கமா செய்யக்கூடிய செயல்களா இருந்துச்சுன்னு சொன்னா அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அது மாதிரி ஜெனரல் ட்ரூத், பொதுவான உண்மைகள், அதை பேசும் பொழுதும் அதை சொல்லும் பொழுதும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். பிளான்டு ஆக்ஷன், ஏற்கனவே திட்டமிட்ட செயல்கள், அது இனிமேதான் நம்ம செய்யறோம் அப்படிங்கிற போது அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்து ப்ரெசன்ட் டென்ஸ் கிவ் கிவ்ஸ், பாஸ்ட் கேவ், இது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல கிவ்ல எஸ் சேர்த்து கிவ்ஸ்னு வருது. அது என்னங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம் அட்டவணையில. அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிவன் அப்படிங்கிறதையும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கிவிங் அப்படிங்கிறதையும் நம்ம டென்ஸ் ஃபார்ம்ல நம்ம அடுத்து பார்ப்போம், தொடர்ச்சியா பார்ப்போம். ஓகேவா? The present form is used to simple present tense. Simple present tense எப்படி யூஸ் பண்றது வாக்கியங்கள்ல? Come let us use it. அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கு அட்டவணையில பாருங்க. I go to shop. I go to shop. கடைக்கு செல்லுகிறேன். Goங்கிறது verb. We speak English in our class. We speak English in our class. இங்க speakங்கிறது verb. You run very fast. You run very fast. நீ வேகமாக ஓடுகிறாய். இதுல ரன்ங்கிறது verb. They play cricket. They play cricket. அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். இங்க வரக்கூடிய verb பாத்தீங்கன்னு சொன்னா go, speak, run, play. அடுத்து பாருங்க, he goes to shop. அவன் கடைக்கு செல்லுகிறான். இங்க கோல இஎஸ் சேர்ந்திருக்கு. அடுத்து she speaks English in her class. She speaks English in her class. அவள் அவளுடைய வகுப்பில் ஆங்கிலத்தில் பேசுகிறாள், ஆங்கிலம் பேசுகிறாள் அப்படின்னு இருக்கு. இதுல ஸ்பீக்ல எஸ் சேர்ந்திருக்கு. அடுத்து இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட், அது வேகமாக ஓடுகிறது அப்படிங்கிறது. இப்ப இந்த மூணுலையும் பாத்தீங்கன்னு சொன்னா கோஸ், ஸ்பீக்ஸ், ரன்ஸ், இதுல எஸ் வெர்போட எஸ் சேர்ந்து வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரோனவுன் படிச்சிருக்கோம். அந்த ப்ரோனவுன்ல ஐவி யூதே ஹி சி இட்டுங்கும் போது ஹி சி இட் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர்னு படிச்சிருக்கோம். அப்படி தேர்ட் பர்சன் சிங்குலர்ல சிங்குலர் வரும் பொழுது வெர்போட எஸ் சேரும் அப்படிங்கிறது தான். அது கீழே பாருங்க, ஃபார், ஐ, வி, யூ அண்ட் தே பிரசன்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்டு. இதுல பிரசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கு, கோ, ஸ்பீக், ரன், பிளே அப்படின்னு. அடுத்து ஃபார் ஹி, ஷி அண்ட் இட், எஸ் இஸ் ஆடட் டு த பிரசன்ட் ஃபார்ம். இந்த பிரசன்ட் ஃபார்மோட எஸ் சேர்ந்து இருக்குது. இது நல்லா விளங்கிக்கணும். ஓகேவா? அது கீழே பாருங்க, give the correct verb form for following sentences. இதுல நீங்க verb போடணும். he, she, it, இது தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வரக்கூடிய he, she, itக்கு மட்டும் வெர்போட எஸ் சேரும். பார்க்கலாமா? I go to school. I go to school. அடுத்து we dash to school னு வருது.
இந்த டேஷ்ல என்ன போடணும்? we dash to school, we go to school. அடுத்து it dash to school, இந்த டேஷ்ல என்ன போடணும்? it goes to school, it goes to school. இதுல ஏன் goes போட்டோம்? it third person singular. அடுத்து number 4, they dash to school, they go to school. Number 5, you dash to school, you go to school. Number 6, he dash to school. இதுல என்ன verb போடணும்? he goes to school, he goes to school. heங்கிறது third person singular, அதனால goes போடும். அடுத்து 7, she goes to school, she goes to school. she third person singularங்கிறதுனால goes மாறும். she goes to school. okay, we saw simple present tense for action verbs. நம்ம simple present tenseல verb action verbs எப்படி வருதுங்கிறத பார்த்தோம். let us see the simple present tense for be verbs. be verb அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் pronoun பார்க்கும்போது. the be verbs show a state of being. be verb அப்படிங்கிறது அந்த செயல் செய்யக்கூடியவருடைய ஸ்டேட்டஸ், என்ன நிலையில இருக்காரு, அவர் யார் அப்படிங்கறத நமக்கு சொல்லக்கூடியதுதான் அந்த be verb. be verb present tense be verb am, is, are. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். am ஐக்கு மட்டும் am வரும், is, are இந்த மூணுமே present tense. அதுக்கு past tense was, were. ஆருக்கு past tense were, am, isக்கு past tense was. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து been அப்படின்னு past participle அப்படிங்கிறதும் present past participle being அப்படிங்கிறது நம்ம இந்த டென்ஸ் ஃபார்ம்ல லாஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். பாருங்க, கீழே அட்டவணையை பாருங்க. I am a student, நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். we are students, நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். you are a student, நீ மாணவனாக ஒரு மாணவனாக இருக்கிறாய். they are students, அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள், மாணவராக இருக்கிறார்கள். he is a student, அவன் ஒரு மாணவனாக இருக்கிறான். she is a student, அவள் ஒரு மாணவியாக இருக்கிறாள். it is a book, அது ஒரு புத்தகமாக இருக்கிறது. நீங்க நல்லா விளங்கிக்கணும். ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும். ஐ ஆம் a student. அடுத்து ஆர் ப்ளூரல் இருந்தா வரும். வி யூ தே ப்ளூரல் நம்ம படிச்சிருக்கோம் ப்ரொனவுன்ல. வி யூ தே ப்ளூரல், அதனால ஆர் வரும். அடுத்து ஹி சி இட்ங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கு என்ன வரும்? இஸ் வரும். ஓகேவா? ஆம் கீழே பாருங்க. ஆம் இஸ் யூஸ்டு ஃபார் ஐ, ஐக்கு ஆம் பயன்படுத்தணும். ஆர் இஸ் யூஸ்டு ஃபார் வி யூ அண்ட் தே, வி யூ தேக்கு ஆர் யூஸ் பண்ணணும். அடுத்து இஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஹி சி இட், ஹி சி இட் வந்தா இஸ் பயன்படுத்தணும். விளங்கிட்டீங்களா? கீழே பார்க்கலாமா? Give the correct verb, give the correct verb form for following sentences. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல I am a doctor, நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? மருத்துவர். I am a doctor. அடுத்து we dash police, இதுல என்ன வரும்? we are police, we are police. அடுத்து you dash an engineer, you dash an engineer. dashல என்ன வரும்? you are an engineer, you are an engineer.
he dash a carpenter. இதுல என்ன வரும்? he is a carpenter. அவர் ஒரு தச்சராக இருக்கிறார். ஓகேவா? அடுத்து it dash a car. இதுல என்ன வரும்? is. it is a car. ஓகேவா? அடுத்து சொல்லுங்க பாப்பா. they dash football players. they dash football players. இதுல என்ன வரும்? good. they are football players. அவர்கள் ஃபுட்பால் விளையாட்டு வீரர்களாக, கால்பந்து வீரர்களாக இருக்கிறார்கள். கால்பந்து வீரர்களாக இருக்கிறார்கள். அடுத்து she dash a driver. she dash a driver. இதுல என்ன வரும்? she is a driver. she is a driver. அவள் ஓட்டுநராக இருக்கிறாள். அவள் ஓட்டுநராக இருக்கிறாள். Let us see when to use the simple present tense. Simple present tense form வந்து எப்ப யூஸ் பண்றது அப்படிங்கிறது. பிக்சர் பாருங்க. ஹாபிச்சுவல் ஆக்ஷன், அந்த ரெண்டு படமும். ஒரு குழந்தை எழுந்திருக்கிற மாதிரி ஒரு படம். I wake up at 6 AM every day. வழக்கமா 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறதான். இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு செயல். அடுத்து பாருங்க. I go to market every Saturday. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சந்தைக்கு நான் போகிறேன், நான் செல்லுகிறேன் அப்படிங்கிறது. இப்ப இது வழக்கமா நடக்கக்கூடிய செயல்கள். இது பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல சொல்லணும். அடுத்து ஜெனரல் ட்ரூத், பொதுவான உண்மைகள்னு சொன்னோம். The earth goes round the sun. The earth goes round the sun. பூமி சூரியனை என்ன செய்து சுத்துகிறது. இது வழக்கமான ஒரு பொதுவான இது ஒரு நியதி, ஒரு உண்மை. இதுக்கு வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் போடணும். கோஸ் வந்திருக்குது ஏன் அப்படின்னா, எர்த் அப்படிங்கிறது சிங்குலர், ஒண்ணுதான் இருக்கு. பூமி ஒண்ணுதானே இருக்கு, அதனால கோஸ். அடுத்த பிக்சர் பாருங்க. வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ்ல நீர் கொதிக்கிறது அப்படிங்கிறது. அடுத்து அன்சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் சொல்றோம், அது மாறாத சூழ்நிலைகள். ஐ எம் ஏ டீச்சர். டீச்சர் வந்து டீச்சர் தான், மாற மாட்டாங்க. டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது. ஓகேவா? ஐ எம் ஏ டீச்சர் அண்ட் ஐ டீச் இங்கிலீஷ். ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். நான் ஆசிரியையாக இருக்கிறேன், ஆங்கிலம் கற்பிக்கிறேன், ஸ்கூலுக்கு பஸ்ல பேருந்தில் செல்கிறேன். இது வந்து மாறாத ஒரு விஷயம், அதனால சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். அடுத்து பிளான்ட் ஆக்ஷன், திட்டமிட்ட செயல் என்ன அப்படின்னா, the examination starts next week. அடுத்த வாரம் தான் பரீட்சை நடக்குது. அதை வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஏன்னா திட்டமிட்ட பிளான்ட் ஆக்ஷன்ஸ் அது. the examination starts next week. அடுத்த வாரம் தேர்வு நடைபெறுகிறது அப்படிங்கிறது. ஓகே சில்ட்ரன், நீங்களா எழுதணும். யூஸ் த சூட்டபிள் வெர்ப். ரீடு, ரீட்ஸ். ரீடு எங்க போடுறது, ரீட்ஸ் எங்க போடுறதுங்கிறத நீங்க அதை படிச்சு பார்த்து போடணும். அடுத்து சர்க்கிள் த கரெக்ட் வெர்ப். நெக்ஸ்ட் rewrite the sentences using the words in the brackets. பிராக்கெட்ல இருக்கிற வார்த்தைகளை போட்டு அந்த சென்டென்ஸை எழுதணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஐவியூது ஹிசி எட்டு இந்த ப்ரோனவுன்ஸ் வந்தா நீங்க எழுதுவீங்க. ஆனா ஏதாவது ஒரு நேம் வந்தா என்ன பண்றது? நேம் வந்தா, நேம் சிங்குலரா இருந்தால் எஸ் போடணும், ப்ளூரலா இருந்தா எஸ் போட தேவையில்லை. ஓகேவா? பாருங்க, இங்க என்ன வந்திருக்கு, நேம் அரவிந்த்னு வந்திருக்கு 2வது சென்டென்ஸ்ல. 3வது சென்டென்ஸ்ல மை மதர்னு வந்திருக்கு. மதர் ஒரு அம்மா தானே, மை மதர் சிங்குலர் அது. அடுத்து கவிதான்னு வந்திருக்கு சிங்குலர். ஓகேவா?
fill in the blanks இருக்கு. அதுல வந்து டேஷ்ல என்ன வெர்பு, பி வெர்பு என்ன, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வெர்பு என்ன அப்படிங்கிறத கரெக்டா நீங்க போட்டு